இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான விளக்கமாக நிறைய ஜோதிட ஆர்வலர்கிட்ட புதுசாக ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வருபவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி. ஜோதிடத்தில் நட்சத்திரங்களுடைய பங்கு என்ன? நட்சத்திரங்களை பற்றி சொல்லப்படுவது மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறதா? உண்மையிலேயே எல்லாருமே இப்போது ஒரு கிரகம் நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறது, அந்த சாரம் தான் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த சாரத்தின்படியே பலன் சொல்கிறாங்களே, ஆனால் நிஜமாக பார்த்தா அந்த பலன் நடக்க மாட்டேங்குதே. அப்போ நட்சத்திரங்கள் எது வரைக்கும் அதனுடைய இயல்பு, எது வரைக்கும் அதை எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை யார் சொல்கிறது என்கின்ற மாதிரியான சில குழப்பங்கள் இப்போது இருக்கின்றன. உண்மையை சொல்லப்போனால் கடந்த ஒரு 100 வருடங்களாக தனிமனித ஜாதகத்தில் முன்னேறி வரக்கூடிய இந்த அமைப்பு நட்சத்திர 10 பொருத்தம் என்கின்ற 10 பொருத்தமே நட்சத்திரத்தை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டது. ஏன் அந்த 10 பொருத்தம் இப்போது சரியில்லாத பொருத்தமாக, பத்தாத பொருத்தமாக, 10 பொருத்தம் பார்த்தும் மணமக்கள் பாதி அளவிற்கு அது சரியாக வரல, அது பிரிஞ்சு போயிடுதே என்கின்ற சொல்லக்கூடிய அமைப்பு ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையிலேயே சொல்லப்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான தசாபக்தி அமைப்புகளை பற்றி எந்த ஒரு அமைப்புமே 10 பொருத்தத்தில் இல்லைங்க. உண்மையிலே நட்சத்திரங்கள் அவ்வளவு தூரம் இருக்கா என்பது பார்த்தா, ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களுடைய 6 விதமான பல அமைப்புகளில் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தின் பலம் சொல்லப்படவே இல்லை. கிரகத்தினுடைய ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், கால அயன சேஷ்ட பலங்கள் தான் சொல்லப்படுகிறதே தவிர, அந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் நின்றால் அந்த கிரகத்திற்கென்று ஒரு தனி பலம் ஏற்படுகிறது அல்லது தனி பலவீனம் ஏற்படுகின்றது என்கின்ற மாதிரியாக ஷட்பல கணிதத்தில் கூட அது கண்டிப்பாக கிடையாது. உண்மையிலேயே கிரகங்கள் அதனுடைய சேர்க்கைகள், பார்வைகள் என்பது போன்ற அமைப்புகளில் தான் தன்னுடைய பலன்களை தருகிறதே தவிர, நட்சத்திரங்களில் இந்த சாரத்தில் நின்றால் மட்டும் இந்த பலன் நடக்கும் என்பது கொஞ்சம் அறிவுபூர்வமாக கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாலே அது இல்லை என்றது கண்டிப்பாக தெரியும். பூரம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னால் இந்த பலன்கள் நடக்கும் என்றால், அந்த பூரம் நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் எப்படி சுபத்துவமாக இருக்கிறதா பாபத்துவமாக இருக்கிறதா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும். உதாரணமாக சனி பூர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அவர் மகர லக்னத்திற்கே இருக்கிறாருன்னு சொன்னால் மிகப்பெரிய யோக பலன்கள் அந்த இடத்துல நடந்து விடாது. அதே சனி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் அல்லது சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார், குருவோடு இருக்கிறார்னா, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த மகர லக்னத்திற்கு 8இல் மறைந்த சனி மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்வார். அதை போலவே அவர் ராகுவோடு இணைந்தோ சூரியனின் எதிர் இருந்தோ அல்லது சூரியனோடு இணைந்திருந்தாலோ எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் கடுமையான கெடுபலன்களை செய்வார். தான் இணைந்திருக்கின்ற கிரக அமைப்பு தன்னை பார்க்கக்கூடிய சுபத்தன்மைகள், பாபத்தன்மைகள், இந்த அமைப்புகளில் தான் கிரகங்கள் உண்மையிலேயே பலன் தருகிறதே தவிர, ஒரு நாளும் இந்த நட்சத்திரத்தில் நிற்பதன் மூலமாக, இந்த சாரத்தில் நிற்பதன் மூலமாக, உண்மையிலேயே நம்ம தமிழில் பழமொழிகளுக்கு பஞ்சமே இல்லைங்க. சாரம் பார்க்காதவர் சோரம் போவார் என்பது ஒரு எதுகை முனையோடு இட்டு கட்டப்பட்ட ஒரு பழமொழியாக ஜோதிடத்தில் கண்டிப்பாக இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்வதை ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஜோதிடர் அறிஞர்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக நான் சொல்லுவதனுடைய உள்ளர்த்தம் நிச்சயமாக தெரியும். ஒரு சாரத்தில் நிற்பதன் மூலமாக எந்த ஒரு கிரகமும் துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுத்து விடுவதே இல்லை. அதற்கு கிடைக்கக்கூடிய சேர்க்கை மிக மிக முக்கியமாக அந்த கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ தொடர்புகளின் மூலமாகத்தான் அந்த கிரகம் தான் இருக்கும் பாவத்தின் தன்மைகளையும் தன்னுடைய ஆதிபத்திய தன்மைகளையும் செய்கிறதே தவிர, நிச்சயமாக சாரநாதனுடைய வீடுகள் என்பது போன்ற தொடர்புகளை அந்த கிரகம் ஒருபோதும் செய்வதில்லை என்பது தாங்க உண்மை. நட்சத்திரங்களின் பங்கு என்பது நட்சத்திரங்களை பற்றி, நட்சத்திரங்களில் நிற்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி ஷட்பலத்தில் குறிப்பிடப்படாததிலிருந்தே சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதால், நட்சத்திரம் என்பது எதற்கு தேவை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த சாரத்தின் அடிப்படையில் பலன்களை எடுக்காமல் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் பலன்களை எடுக்கும் பொழுது துல்லியமாக வரும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.